திருப்பலி முன்னுரை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மறைப்பணியாளரும் மறை வல்லுநருமான பதுவை நகர் கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரை நமக்கு பாதுகாவலராக அருளிய இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற இந்த சிறப்பு திருப்பலிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருவிழா வாழ்த்துக்களை கூறி இனிதே வரவேற்கின்றேன். வல்லமை தரும் உயிருள்ள இறை வார்த்தைகளை தமது வன்மையால் மக்களுக்கு போதித்தது மட்டுமல்லாமல் விசுவாச தூண்டுதலால் வாழ்ந்து காட்டிய புனிதர் தம்மை முழுவதும் கடவுளின் திருவுளத்திற்கு அர்ப்பணித்து இறைவனில் அடைக்கலம் புகுந்து இறை வாக்குகளையும் திருச்சட்டத்தையும் சீராக கடைபிடித்து அன்னை மரியாள் மொழிந்த அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற படிப்பினையை மக்களிடையே வாழ்ந்து காட்டியதால் விண்ணரசில் பெரியவர் என கருதப்படும் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இப்பெருவிழாவினை சிறப்பிக்கும் நாம் நமது குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஒருமித்த மனநிலையோடு புனித அந்தோணியார் வாயிலாக இறை தந்தையிடம் உருக்கமாக மன்றாடுவோம். களங்கமில்லா அன்பையும் சமத்துவ எண்ணங்களையும் கிறிஸ்துவ விழுமியங்களையும் கொண்ட இறை சமூகமாய் இறையருளை வேண்டி இத்திருப்பலியில் சங்கமிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம் வருகை பாடலுக்காக. தந்தன தந்தன தந்தனனா தந்தன தந்தன தந்தனனா தனனனா 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 தனனனா. ஆனந்த கானங்கள் அன்புடன் இசைத்தே ஆண்டவர் இல்லம் செல்வோம். ஆனந்த கானங்கள் அன்புடன் இசைத்தே ஆண்டவர் இல்லம் செல்வோம். இன்றும் அவனியில் மாந்தர் அன்பினில் மிளிர அருள் வேண்டி பலியிடுவோம். ஆனந்த கானங்கள் அன்புடன் இசைத்தே ஆண்டவர் இல்லம் செல்வோம். இன்றும் அவனியில் மாந்தர் அன்பினில் மிளிர அருள் வேண்டி பலியிடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் இன்றும் என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த கஸ்பா பகுதியில் வாழ்கின்ற 6 அன்பியங்கள் இருக்கின்ற எல்லா குடும்பங்களே, உங்கள் அனைவருக்கும் பேராலயத்தின் சார்பாக நம் பாதுகாவலர் புனித கோடி அற்புதங்கள் செய்கின்ற புனிதர் அந்தோணியாருடைய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். கஸ்பா மக்கள் சார்பாக இந்த திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற எல்லாருக்கும் பல பங்குகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள். காட்பாடியிலிருந்து ஒரு சிலரை பார்க்கின்றேன், வேப்பூரிலிருந்து சிலரை பார்க்கின்றேன், ராணிப்பேட்டை ஒரு சிலரை வந்திருக்கிறார்கள், பாகாயத்திலிருந்து சில பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்திருக்கின்ற ஷேம்பாக்கும் கண்டிப்பாக அவன் அனைவருக்கும் இந்த பங்கு பேராலயத்தின் சார்பாகவும் கஸ்பா மக்கள் சார்பாகவும் உங்களுக்கும் எங்களுடைய திருவிழா வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். நாங்களும் நீங்களுமாக சேர்ந்து இந்த அந்தோணியாருடைய பரிந்துரையாலே இறையருளை பெற வந்திருக்கின்றோம். நாம் நினைத்தது நடக்கவும் அவருடைய பரிந்துரையாலே நம் எண்ணங்கள் நிறைவேறவும் நாம் விரும்புகின்ற எல்லா அருளையும் பெறவும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கு பெறுவோம். திருப்பலியை இதே நேரத்தில் ஆயர் அவர்கள் காட்டுக்கோவிலில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மறைமாவட்ட முதல்வர் தந்தை பேரற்பணி ஜானிக்கலாஸ் அவர்கள் சந்தவாசலிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அங்கே திருப்பலி, அதைத் தொடர்ந்து கனியம்பாடி இருக்கின்ற மலைக்குன்றில் இருக்கின்ற அந்தோணியார் கெபியிலே அல்லது சிற்றாலயத்திலே தேரை வந்திருக்கிறார். அது முடிந்து இங்கே வருவார். அதற்குள்ளாக நாமும் அவர்களோடு சேர்ந்து திருப்பலி அர்ப்பணிப்போம். இந்த நேரத்தில் ஏறக்குறைய உலகின் எல்லா பகுதிகளிலுமே அந்தோணியாருடைய அருளை நாடி திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் பக்தர்கள் கூட்டத்திலே நாமும் ஒரு பகுதியாக இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த நேரம் அருள் மிகுந்த ஒரு நேரம். இந்த
அருளின் வெள்ளத்திலே நாம் மூழ்கி முத்தெடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகளுக்காக இப்பொழுது ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிறைவாழ்வை வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனிதரான புனித அந்தோனியாரை திரு அவைக்கு மறைவல்லராகவும் எங்களுக்கு பாதுகாவலராகவும் தந்து வழி நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆவியானவரின் அருளால் துண்ட பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்களை என்றும் நிலைத்திருப்பதாக அவரது பரிந்துரையா நாங்கள் கேட்கின்ற எல்லா அருள் வளங்களும் எங்களுக்கு அருளப் பெற்று உமது பெயருக்கு என்று நாங்கள் சாட்சிகளாக வாழ அருள் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 42 47 முடிய. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நில புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அவர் நல்லவர் 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 அவர் நல்லவர் 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 அவர் நல்லவர் 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 அவர் நல்லவர். ஆண்டவரின் பேரன்பை போற்றி என்றும் நான் பாடுவேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் 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 அவர் நல்லவர் 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 அவர் நல்லவர் 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 அவர் நல்லவர். ஆண்டவரின் பேரன்பை போற்றி என்றும் நான் பாடுவேன். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன், நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் 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 அவர் நல்லவர் 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 அவர் நல்லவர் 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 அவர் நல்லவர். ஆண்டவரின் பேரன்பை போற்றி என்றும் நான் ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 17 இறை திருவார்த்தைகள் 13 முதல் 24 முடிய. இப்போது உம்மிடம் வருகிறேன், என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே
இதை சொல்லியிருக்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்புவது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்களும் அன்பு கொண்டுள்ளீர்கள் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டுமென விரும்புகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு முறை ஒரு திருமணத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். திருமணத்தில் நான் தான் பிரசங்கம் வைக்க வேண்டும் என்று மணமக்களை முன்னாடி என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். நான் மணமக்களுடைய தாய் மாமன் பிரசங்கத்துக்கு முன்னாடி வந்து காதல் என்ன சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சாமி, பிரியாணிக்கு சிக்கன் இப்போ தான் வந்திருக்குது, கொஞ்சம் பிரசங்கத்துக்கு கொஞ்சம் நீட்டிக்கிங்க அப்படின்னு. சரி, எவ்வளோ நேரம் நீட்டுன்னு தெரியல, பிரியாணி எவ்வளோ நேரம் ஆகணும் எனக்கும் தெரியாது. சரி, நானும் பிரசங்கம் வச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நான் பிரசங்கம் வச்சா நான் கிளாஸ் எடுத்தால் வாட்சி கட்டின்னு போகிறது கிடையாது. ஏன்னா நான் மற்றவங்க வைக்கிறப்பெல்லாம் வச்சு கட்டின்னு இருப்பேன். ஆனால் நான் வைக்கிறப்ப கட்டின்னு போகிறது கிடையாது. நானும் எவ்வளோ நேரம் வச்சேன்னு தெரியல. திடீர்னு ஒருத்தர் இந்த பக்கம் வந்து, சாமி நிறுத்திக்கிங்க, பிரியாணி ரெடி ஆகிடுச்சின்னாரு. ஏன் சொல்கிறேன்னா, பூசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தேன், ரெடி பண்ணின்னுக்கிறாங்க. எப்படியும் நான் ரொம்ப நேரம் பிரசங்கம் வச்சா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. ஏன்னா இப்போ தான் ஏதோ ஒரு ரவுண்டில் பூ கட்டின்னுக்கிறாங்க, அதை மேலே ஏற்றி நிற்க வச்சு, எப்படி அவங்க வசதிக்கு வைக்கிட்டா இல்லை உங்கள் வசதிக்கு வைக்கிட்டா, இல்லை ஏன் திருப்திக்கு வைக்கிட்டா? நான் வழக்கமாக ஏன் திருப்திக்கு தான் வைக்கிறது. முன்னாடி வடிவேல் போல் ராய் பி கேர்ஃபுல் என்ன தான் சொல்லிக்குவேன். பிரசங்கம் எனக்கு தான் ஃபஸ்ட்டில், சரிங்களா? அதனால் இன்றைக்கு அதே போல் சொந்த காசில் சூனி வச்சுக்கிறது நான் இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிற இந்த கஷ்டம்தான். இன்றைக்கு மறைநூறினுடைய கருத்து என்னங்க, திருப்பலினுடைய கருத்து என்னது? யாராவது சொல்கிறாங்களா? சொல்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்றேன். இன்றைய திருப்பலியினுடைய கருத்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம், மைய கருத்து. ஒருங்கியந்த திரு அவையின் புதல்வர் அந்தோனியார். Synodal Church, correct. Son of the Synodal Church. Saint Anthony is the son of the Synodal Church. யாருக்காவது புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்காது. நேற்று என்ன கருத்து? புனித அந்தோனியாரின் திருப்பண வாழ்வு. Life of Saint Anthony as a pilgrimage or a pilgrim person, Saint Anthony. இது ரெண்டுமே சமீப காலத்தில் திருச்சபையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். கடந்த 3 வருடங்களாக திருத்தந்தை பிரான்சிஸ் இறப்பதற்கு முன்னாடி அடிக்கடி பயன்படுத்திய வார்த்தைகளிலே இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமாக இடம்பெறுகிறது. அதுவும் இந்த ஜூபிலி ஆண்டில் 2022 ஆண்டு அந்த எலெக்ஷனை நான் இங்கே கொண்டு கத்திரில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த எலெக்ஷன் நீங்கள்
ஜூபிலி ஆண்டுடைய அந்த எலெக்ஷனை பார்த்துருப்பீர்கள், அந்த மோட்டோ, அந்த ஷீல்டை பார்த்துருப்பீங்க இல்லையா? எல்லாரும் நடப்பது போன்ற ஒரு, எல்லாரும் என்றால் யார்? திருச்சபையில் இருக்கின்றாலும் அதில் பாப்பரசர் இருப்பார், வீல் சேரில் ஒருத்தர் இருப்பார், குழந்தை இருக்கும், வயதானவர்கள் எல்லாருமாக ஒருமித்து நடப்பது போன்ற ஒரு காட்சி. அதற்கடியில் பில்கிரிம் சர்ச் நடந்து திருப்பயணமாக நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் யார்? நீங்கள் தான், நான் தான், எல்லாருமாக சேர்ந்து தான் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 ஆண்டுகளாக திருப்பி திருப்பி சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை அதிகமாக உள்வாங்கவில்லை. எனவே என்னிடம் இந்த திருவிழா தயாரிப்புக்காக அந்த குழுவினர் இந்த அட்டவணையெல்லாம் காட்டிய பொழுது அதிலெல்லாம் போட்டிருந்தாங்க, அந்தோனியாரும் ஜோவமும், அந்தோனியாரும் தவமும், அந்தோனியாரும் நற்கருணையும், அந்தோனியாரும் பன்னும், அந்தோனியாரும் பிரியாணி, அப்படி நிறைய போட்டுனே இருந்தாங்க. கடைசி 2 நாளாவது கொஞ்சம் இறையியலாக மக்களுக்கு எடுத்து சொல்லலாமே, இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக என்று இந்த தலைப்பை மாற்றினேன். தலைப்பை மாற்றினப்ப நினச்சேன், இந்த கடைசி தலைப்பை கொடுக்குற நிக்கலஸ் என் கிளாஸ்மேட், அவர்கிட்ட கொடுத்து அவரை மாட்ட வைக்கணும், பார்க்கலாம் எந்த அளவுக்கு. கடைசியில் அவர் கழுடுக்கினார், கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, இன்னொரு பூசை இருக்குப்பா, நீ பிரசங்கத்தெல்லாம் வச்சு முடி, நான் தேர் மந்திரிக்க வரேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இதான் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுன்றது. அன்புக்குரியவர்களே, இருந்தாலும் கூட எனக்கு பிடித்தமான தலைப்புகள் இந்த தலைப்பு. எனக்கு பிடித்தமான வாசகங்கள் 2 வாசகங்கள். நம்ம எல்லோருக்குமே பிடித்தமானதாக இருக்க வேண்டும் இந்த வாசைகள். ஏனென்றால் இது நம்முடைய முகவரியாக இருக்கிறது, நம்முடைய முகங்களை நமக்கு அடையாளம் காட்டுகிற இந்த வாசகங்கள் நம் கண் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கின்ற கண்ணாடிகள். நாம் யார், எதற்காக இங்கே இருக்கிறோம், இந்த அந்தோனியார் எதற்காக இங்கே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்ற அற்புதமான கருத்து இது. நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருங்கியந்த திரு அவையின் மக்கள். நாம் அரச குரு திருக்கூட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். யார் சொன்னது? ஜெஃபியா, விலவேந்தர் சாரா, பவுல் அடிகிறார். பேதுரு அவருடைய முதல் கடிதம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகின்ற அருமையான வார்த்தைகள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மெல்லாம் யாரு? இறைவனுக்கு சொந்தமானவர்கள். எப்படிப்பட்ட சொந்தம்? சாதாரண சொந்தம் கிடையாது. ஏதோ 5 ரூபாய் 10 ரூபாய் கடன் வாங்குறதுக்காக இருக்கிற சொந்தம் கிடையாது. அல்லது ஒரு நாள் பிரியாணி போட்டு நம்ம உபசரித்துட்டு அடுத்த நாள் விளையாட்டுக்கிற சொந்தம் கிடையாது. மாறாக அவருடைய கண்மணியின் உள்மணிகள் நாம், உள்மணியின் உயிர் முடிச்சு நாம். எந்த அளவுக்கு அவர் நாம் அன்பு செய்கிறார் என்பதை அவரை இறைவாக்கின் சியாஸ் வழியாக என்ன சொல்லுகின்றார்? பால் குடிக்கின்ற பிள்ளையை தன் தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். யார் சொல்வா? எந்த நற்செய்தி, எந்த எத்தனையாவது அதிகாரம், எத்தனையாவது வசனம் இது? இதெல்லாம் மறக்கவே கூடாது. 49வது அதிகாரம் 15வது வசனம். பால் குடிக்கின்ற பிள்ளை தன் தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் பெயர்கள் எல்லாம் என் உள்ளங்கையில் எழுத பெற்றிருக்கிறது. இதன் சுவர்களிலே நீங்கள் குடியிருக்கிறீர்கள். அந்த அளவிற்கு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அந்த அளவுக்கு நாம் அவருடைய மக்கள். அந்த அளவிற்கு நாம் அவர் அன்பிற்கு உரியவர்கள். எந்த அளவிற்கு அவர் அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே பேரான மகனையே விலையாக அளிக்கும் அளவிற்கு. நற்செய்தியினுடைய சாராம்சம் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் அடங்கி இருக்கிறது. என்ன சொல்கிறது? தன் மீது அன்பு வைத்தவர்கள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக தன் ஒரே பேரான மகனை விலையாக அளிக்கும் அளவிற்கு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தன் ஒரே பேரான மகனை நமக்கு அளிப்பதற்காக. எதற்காக? அந்த அளவுக்கு நான் உங்களை அன்பு செய்கின்றேன். இந்த மகன் என்ன செய்கிறார்? இந்த அன்பை காட்டுவதற்கு என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? அங்க பாருங்க, மேலே இருக்குது பாருங்க. இந்த அளவிற்கு அன்பு செய்கிறீர்கள். ஒரு குழந்தை இயேசுவை பார்த்து, இயேசு என்ன அளவுக்கு அன்பு செய்கின்றேன் என்று கேட்ட பொழுது, நீயே காட்டுமா அப்படின்னு கேட்டார். இந்த அளவிற்குமா இயேசு? இல்லை, இன்னும் 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 2 கையை விரிச்சு இந்த குழந்தை கேட்டார். இந்த அளவுக்கு. இதுதான் உங்களை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்தோனியார் பக்தர்களே, இந்த சிலுவை சொல்லுகின்ற பாடம் இதுதான். இந்த அளவுக்கு கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளோடு இருக்க வேண்டியதை பிடித்து கொண்டு இருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தம்மை தாழ்த்தி மரணம் மட்டும், சிலுவை மரணம் மட்டும் தம்மை தாழ்த்தினார். எதற்காக? நம் மீது வைத்த அன்பினாலே. நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக, நாம் இருளிலிருந்து அழைக்க பெற்று
ஒளிக்கு சாட்சிகளாக வாழ்ந்திட. பேதுரு சொன்ன வார்த்தைகள் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் கடைசியாக சொல்வது, இருளிலிருந்து நம்மை அழைத்து ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டுவதற்காக அவர் சாவை ஏற்றுக்கொண்டார். கடைசி சொட்டு ரத்த வரை நமக்கு சிந்தி தமது அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அன்புக்கு உரியவர்கள் நாம், அந்த அன்பிற்கு பாத்திரமானவர்கள் நாம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த சினடல் சர்ச் ஒருங்கியந்த திரு அவையாக, கூட்டு திரு அவையாக, சினடல் என்பதை தமிழில் மொழிபெயர்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில வார்த்தைகள் அப்படியே பயன்படுத்தினா ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாம் ஒருங்கியந்த கூட்டு அவையாக நாம் இருக்கிறோம், ஒரு குடும்பமாக இருக்கிறோம். சும்மா தமிழில் சொல்லணும், ஒரு குடும்பமாக. இங்கே இருப்பது ஒரு கூட்டம் அல்ல. we are not just a crowd, we are not even just a society, we are a community, we are a family. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளை நம் தந்தையாக தாயாக கொண்டு இயேசுவை நம்முடைய தலையாக ஏற்று அவரின் உடலின் பாகங்களாக நாம் இருக்கிறோம். பவுல் அடிகளார் மிக அருமையாக கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம் 12ஆம் அதிகாரத்தில் மிக அருமையாக சொல்லுகின்றார், நாம் ஒரே குடும்பம், ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்கின்றோம். அந்த அளவிற்கு கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். இந்த திரு அவையின் அங்கத்தினர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதற்கு சாட்சியமாக தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். திருத்துதர்கள் பணி 2ஆம் அதிகாரம் 42லிருந்து 45 வசனங்கள் மிக ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறது. அவர்கள் ஒன்று கூடினார்கள், they came together. அந்த ஒன்று கூடினார் என்ற ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை சினந்தெசிஸ் என்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையிலிருந்து தான் சிம்பனி, சிந்தட்டிக் இதெல்லாம் ஒன்று கூடுகின்ற. அங்கே ஒன்று கூடுவது என்பது ஒன்று ஒன்று பட்டுப்படாமல் ஒட்டி கொண்டிருப்பதில்லை, மாறாக இரண்டரை கலந்து இருக்கின்ற ஒரு உறவின் சங்கமம் அது. அந்த கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடினார்கள். முகம் தெரியாமல், பக்கத்தில் இருக்கிற பேர் தெரியாம இருக்கின்ற ஒரு கூட்டம் அல்லது, மாறாக ஒருவரை சகோதரன் சகோதரியாக ஏற்றுக்கொண்டு ஒரு குடும்பமாக, ஒன்றிணைந்த ஒரு குடும்பமாக, ஒருங்கிணைந்த ஒரு சினரல் ஃபேமிலியாக அவர்கள் ஒன்று கூடினார்கள். இரண்டாவது, அவர்கள் என்ன செய்தார்கள்? சங்கீதங்களை ஜெபித்தார்கள். அவர்கள் கூடியது ஜெபிப்பதற்காக. எதை பயன்படுத்தி? சங்கீதங்களை பயன்படுத்தி ஜெபித்தார்கள். மிக அருமையாக சங்கீதத்தை ஆசிரியர் பாடினார், நீங்களும் பதில் பாடினீர்கள். நாம் ஒன்று கூடி வருகின்ற பொழுது அதையும் செய்ய வேண்டும். இறை வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தார்கள். அதோடு அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பம் பிட்டார்கள். அப்பம் என்பது ஆண்டவர் சொன்ன அந்த இரா உணவின் போது சொன்ன அந்த வார்த்தை, என் நினைவாக இதை செய்யுங்கள் என்பதை அவர்களும் அப்பத்தை பிட்டு பழகி ஆண்டவரை உட்கொண்டார்கள். நான்காவதாக என்ன செய்தார்கள்? தங்கள் உடைமைகளை பகிர்ந்து கொண்டார்கள். இதுதான் இப்போ பெரிய சிக்கல். சரிங்களா? தங்கள் உடைமைகளை பகிர்ந்து கொள்ள, தங்களிலே இல்லாதவர்கள் என்று யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக தங்கள் உடைமைகள் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, அதுதான் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த முறை. கடவுளால் அன்பு செய்யப்பட்டவர்கள் வாழ்ந்த முறை அதுதான். அதற்கு சாட்சியாக தான் புனித அந்தோனியார் இருக்கின்றார். இவர் இந்த சினடல் சர்ச்சினுடைய கூட்டு ஒருங்கியந்த திரு அவையினுடைய உண்மையான மைந்தனாக பிறந்திருக்கின்றார். அப்படி இருக்கின்றவர்களுக்கு 4 வரையறைகளை, அடையாளங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் மிக அருமையாக சொல்லி இருக்கின்றார். முதலாவதாக அவர் சொல்லுவது, இந்த கூட்டு ஒருங்கிய திரு அவையிலே என்ன நடக்க வேண்டும், இந்த திரு அவை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இட் ஷுட் பி a listening church. கேட்கின்ற ஒரு திரு அவையாக இருக்க வேண்டும். யாரிடம் கேட்கின்ற? பக்கத்தில் இருக்கின்ற கேட்கிறோம், குடும்பத்தில் இருக்கின்ற கேட்கிறோம், சாமியார் சொல்றதை கேட்கின்றோம், உங்க ஆசிரியர் சொல்றது கேட்டு செவி கொடுக்கின்ற ஒரு திரு அவையாக இருக்க வேண்டும். கேட்காத ஒரு சமூகத்தை நாம் படைத்து விட்டோம், உருவாக்கி விட்டோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிலாந்திலிருந்து வந்திருந்த ஒரு இறையியல் பேராசிரியரை நான் சென்னையை சுற்றி காண்பதற்காக அழைத்து சென்றேன். இறையியல் மாணவன் ஒருவனை குருத்துவ கல்லூரிக்கு வந்திருந்தார். அவர் குருவாக வேண்டும், இந்தியாவில் குருவாக்கி இங்கே பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு வந்தார். ஆனால் 42 வயது, அங்கே இன்ஜினியர் வேலை செய்து கொண்டிருந்தவர். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் சுற்றி வந்தோம். அப்புறம் கடைசியாக வந்துட்டு எங்கேயும் அவருக்கு ஒரு 2 வாரம் சுற்றி பார்த்துட்டு 2 செமினரிகளை பார்த்தாரு. பூந்தமல்லி செமினரி பார்த்தாரு, சென்ட் பால் செமினரியை பார்த்தாரு, இந்த பெங்களூர் செமினரியை பார்த்தாரு. சார் பார்த்துட்டு திரும்பி போனார். ஜெர்மனிக்கு திரும்பி போயிட்டு திருப்பி வரல. அப்புறம் கேள்விப்பட்ட அவர் பூனா ஆசிரமத்துக்கு போயிருந்தார், திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு போயிருந்தார், கைலாஷுக்கும் போயிருந்தார். எல்லாத்துக்கும் பார்த்துட்டு ஒரு 3 மாதம் இந்தியாவிலேருந்து பார்த்து திரும்பி போயிட்டார். இந்தியாவிலேருந்து திரும்பி போயிட்டு நான் அவரை ஜெர்மனியில் இருக்கப்போ பார்த்தேன். ஓகே, மிகாயில் அவர் பேர் மிகாயலி.
வாட் ஹேப்பன், ஏன் இந்தியாவுக்கு வந்தீங்க, ஏதோ தேடி வந்தீங்க திரும்பி போயிட்டீங்க? இங்கே கேட்பதற்கு ஆள் இல்லை. எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசுறாங்க இல்லையா? டிவி ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும், ஆனால் எங்களை வந்தவங்களை வரவேற்று இவங்க பேசினே இருப்பாங்க. யாராவது நின்று நிதானமாக பேசுகிற ஒரு தன்மை நம்மகிட்ட இருக்குதா? இப்போ 4 பேர் ஒன்றா கூட 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க, யாரு கேட்கறது? கேட்கின்ற ஒரு பக்குவம் இல்லாத ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கிற சத்தத்தில் நாம் இருக்கிறோம், ஆனால் கேட்பது கிடையாது. நான் பாட்டு வேடான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம், பாட்டை பாதியில் நிறுத்துங்கிறதுக்கு காரணம் இது. பாடிக்கொண்டே இருக்க வேண்டியதான். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெயிப்பது போன்று. ஆனால் கேட்கின்றதற்கும் இந்த திருப்பலியில் இடம் இருக்கிறது. அதற்கு தான் சைலன்ஸ். இந்த திருப்பலியில் சைலன்ஸ் இஸ் காட் a very very important place. இருங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம், கேட்போம். ஸோ கூட்டு ஒருங்கி இந்த திரு அவை இஸ் a listening church. கேட்கின்ற குரல், யாருடைய பக்கத்தில் இருக்கிற கேட்கின்ற குரல், உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவனுடைய குரல், உங்களுடைய குரலை உங்கள் கணவன் கேட்கும், உங்கள் பிள்ளைகளுடைய குரல். இன்றைக்கு ரொம்ப கவலைக்குரிய ஒரு நிகழ்வு பெருகி கொண்டிருக்கின்ற தற்கொலைகள். குருக்கள் மத்தியிலும் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழக குருக்களுக்காக நாங்கள் ஒரு கருத்தரங்கு நடத்தினோம். ஏன்னா அந்த வருடம் தான் 32 வயது ஒரு இளைய குரு 8 மணி 8:30 மணிக்கு சாப்பிட்டு 9 மணி வரையில் மீண்டு இருந்த அங்கிருந்த குருக்களோடு மற்ற பொதுநிலையோடும் விளையாடி கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்த அந்த இளம் குரு மேலே ரூமுக்கு சென்று 10:30 மணிக்கு தூக்கு மாட்டிக்கிட்டார். குருவானவர் சந்தோஷமாக இருந்தார் என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த குருவானவர் இப்படி செய்து கொண்டார். ஏன்? அவருக்குள்ளே இருந்த அந்த வேதனையை, அவருக்குள்ளே இருந்த ஒரு அங்கலாய்ப்பை, தேடலை அங்கே கேட்பதற்கு யாரும் இல்லை. விளையாடினார்கள், சாப்பிட்டாங்க, பேசுனாங்க, சிரிச்சா மாதிரி நடிச்சாங்க, ஆனால் கேட்கவில்லை. அன்புக்குரியவர்களே, கேட்காத ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் பிள்ளைங்க சரியா படிக்கலையா, நீங்க அவங்கள கேட்கல, ஏன்னு சொல்ற. உங்கள் கணவர் நேரத்தோடு வீட்டுக்கு வர இல்லையா, நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. உங்கள் மகள் 3 நேரம் செல்போன் இருக்கிறாரா, அவள் பேசுறது நீங்க கேட்கறதில்லை. வேற யார்கிட்ட கேட்கணும் ஆசை, வேற யாரும் கேட்கின்றவர்களுக்கு அவள் செவி கொடுத்து கொண்டிருக்கிறாள். வேறு யாரோ கேட்கின்றார்கள், அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவள் பேசுவது நீங்கள் கேட்பது கிடையாது. கேட்கின்ற ஒரு திரு அவையாக இந்த திரு அவை இருக்க வேண்டும். புனித அந்தோனியார் கேட்கின்ற ஒரு, அவர் வாழ்ந்த காலத்தில் சினடை பற்றி பேச்சு இருந்ததில்லை, ஆனால் உண்மையிலே ஒரு சினடல் சர்ச், சன் ஆஃப் அ சினடல் சர்ச், கேட்கின்ற ஒருவராக இருந்தார். கடவுளுடைய குரலை கேட்கின்ற ஒருவராக இருந்தார். அதனால்தான் கேட்பதற்கு அவர் தயாராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அதை கேட்டதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவராகவும் இருந்தார். யாரிடம் கேட்பார்? கடவுளோடு கேட்டார், மக்களுடைய அழுகையை கேட்டார், அவர்களுடைய வார்த்தைகள் இல்லாதவர்களுடைய வேதனையை கேட்டார். அதனால்தான் அவர் புதுமை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய சக்தி இருக்கிறது காட்டுவதற்காக அல்ல, பார்த்தவருடைய துன்பத்தை அவர் கேட்டார், அவர் உணர்ந்தார். அந்த வலியை அவர் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த கேட்டதால் தான், அந்த கேட்டதால் வந்த அவருடைய இரக்கம் அவரை வல்லமை உள்ளவராக மாற்றியது. அவருடைய கண்ணீர் அவருக்கு இந்த கரங்களுக்கு வலிமையை கொடுத்தது. அவருடைய வேதனையினுடைய குரல் அவர் காதுகளில் ஒலித்து அவரை சக்தியுள்ள ஒரு புனிதராக மாற்றியது. Praise the Lord. Praise the Lord. So learn to listen. Listen to your children. Listen to your parents. Listen to your teachers. அருகில் இருக்கின்ற and listen to the word of God. கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். காலையில் மாலையில் வாரத்துக்கு ஒரு முறை குடும்பமாக உட்கார்ந்து வாசிங்க. இந்த வார்த்தைகளை வாசியுங்கள். ஏனென்றால் இந்த வார்த்தை நம் வாழ்வுக்கு வெளிச்சம், வாழ்வுக்கு வெளிச்சம், நம் வாழ்வு பாதைக்கு இது கை விளக்கு. யார் சொல்றது? சங்கீதக்கார் 118 105 சொல்லுகிறான். இந்த வார்த்தை நம் வாழ்வு பாதையின் வெளிச்சம், நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற விளக்கு. இதை வச்சு நம்ம வாழ முயற்சி செய்யுங்கள். காலையில மாலையில உங்களுக்கு வலியா, இதை எடுத்து வாசிங்க. உங்களுக்கு வேதனையா, இதை எடுத்து வாசிங்க. நோயா, இதை எடுத்து வாசியுங்கள். என்றால் இதை வாசித்தவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், இதை நேசித்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். யூத தத்துவ ஞானிகளில் மிக பெயர் பெற்ற ஒரு தத்துவ ஞானி மார்ட்டின் பூபர், சமீப காலத்தில் இருந்தவர். ஆயுதோ என்ற அருமையான தத்துவ நூலை எழுதியவர். கண்டிப்பாக இறையியல் படிக்கின்ற எல்லா மாணவர்களும் 2 பேருமே படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு புத்தகம் அது. ஐ அண்ட் தவ், நீயும் நானும், கடவுளையும் நானும் என்ற ஒரு அருமையான சின்ன ஒரு புத்தகம். ஆன்லைனில் கூட கிடைக்கும். இங்கிலீஷ் தெரிஞ்சுங்க, வாங்கி படிங்க. தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு தெரியல. அவர் சொல்லுவார், யூதர், we saved the book, the book saves us. இந்த புத்தகத்தை நாங்கள் காப்பாற்றினோம், இந்த புத்தகம் எங்களை காப்பாற்றுகிறது, இந்த விவிலியம். We saved the book saves us. Praise the Lord. Praise the Lord. மக்களை இதை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள்.
இதனால் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த வார்த்தை இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த கூர்வாள் போன்றது. எபிரேயர் எழுதிய கடிதத்தில் பவுலடியார் சொல்வது, நீங்கள் சந்திக்கின்ற தீமைகளை விரட்டுவதற்கு இது உங்களுக்கு ஆயுதமாக இருக்கும். இந்த வார்த்தை வான்மழை போன்றது. இறைவாக்கு எஸ்ஐயா 55வது அதிகாரத்தில் சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தைகள். எவ்வாறு வான்மழை மண்ணிலே விழுந்து வளமைப்படுத்தாமல் திரும்பி செல்லாதோ அதை போன்றுதான் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் விழுகின்ற பொழுது, உங்கள் காதிலே விழுந்து உங்கள் உள்ளத்தில் விழுகின்ற பொழுது, உங்கள் வாழ்க்கை வளமைப்படுத்தாமல் நீங்கள் வெற்றி பெற வைக்காமல் கண்டிப்பாக திரும்பி செல்லாது. இந்த வாழ்க்கை நமக்கு ஜீவனாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை படைக்கிறது, உருவாக்குகின்றது, மீட்டெடுக்கிறது. ஆதியிலே கடவுள் வார்த்தையாக இருந்தார், வார்த்தை மனுவாகவும் இருந்தார், அவரே மனிதனாகவும் இருந்தார். இந்த வார்த்தை சொல்லப்பட்ட போது உருவானது. கடவுள் வார்த்தையால் தான் இவைகளெல்லாம் உருவாக்கினார். இந்த வார்த்தை செத்த எலும்புகளுக்கு கூட உயிர் கொடுத்து இறைவாக்கின எரேமியாவுடைய ஆகமத்தில் மிக அருமையாக வாசிக்கிறோம். அவர் வார்த்தைகளை உச்சரிக்க எலும்புகளுக்கு சரை கூடப்பட்டு நரம்பு பின்னப்பட்டு ரத்தம் ஊட்டப்பட்டு மனித உயிர்வாக அந்த எலும்புக்கூடுகள் மாறுகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகின்றோமா, விழுந்து போகின்றோமா? பயப்படாதீங்க, இதை கையில் எடுங்க. இதுதான் மந்திரம். அந்தோனியாருக்கு பண்ணு வைங்க, வேணான்னு சொல்லலை. அந்தோனியாருக்கு பிரியாணி வைங்க, ஆனால் அதோட எதையும் கையில் வச்சுக்கோங்க. அதுதான் சொல்லுவார். பிகாஸ் he listened to the word of God. கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். கடவுளுடைய குரல் இந்த மக்களுடைய அழுகுரலாக கேட்டபோது அதற்கு செவி கொடுத்தார். கேள கற்றுக்கொள்ளுங்கள் மக்களை, கேட்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, he discerned the will of God. அவர் கடவுள் டிசர்ன் என்பது இன்னொரு பெரிய வார்த்தை. இயேசு சபை ஆன்மீகத்தில் மிக முக்கியமான வார்த்தை. திருத்தந்தை பிரான்ஸ் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை. திருச்சபை கூட்டு ஒருங்கிய திரு அவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் it should be a discerning church. கேட்கின்ற திரு அவையாக மட்டுமல்ல, தேர்ந்து தெளிந்து திருவுளத்தை, கடவுளுடைய திருவுளத்தை தேர்ந்து தெளிகின்ற ஒரு திரு அவையாக. டிசர்ன்மென்ட் என்ற ஒரு வார்த்தையும் தமிழில் தேர்ந்து தெளிந்து என்று மொழிபெயர்க்கிறார்கள். அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், அதோடு அவர் சொல்லுவதற்கு ஏற்றபடி என் வாழ்க்கை இருக்கிறார் என்பதை தேர்ந்து தெளிய வேண்டும். அந்தோனியார் தேர்ந்து தெளிந்தவராக இருந்தார். a man of discernment. கூட்டு திரு ஒருங்கிய இந்த திரு அவை a church of discernment. கேட்டு தேர்ந்து தெளிய வேண்டும். எப்படி பார்க்கிறோம்? அவர் சேர்ந்தது அகுஸ்தினார் சபை. சிறு வயதில் அவருக்கு அகுஸ்தினார் சபையை பார்த்து ஒரு ஆசை வந்தது. கடவுள் அவருக்கு சொன்னதை நம்பினார். ஆனால் அதற்காக அதிலே தான் இருக்கணும்னு அவர் நினைக்கல. மீண்டும் கடவுளுடைய குரல் அவர் கேட்டது. என்னது? எப்படி கேட்டது? மொரோக்கோவுக்கு சென்ற பிரான்சிஸ் அசிசியாருடைய சீடர்கள் மொரோக்கோவுக்கு சென்று அங்கே வேலை சாட்சிகளாக மரித்திருக்கிறார் கேள்விப்பட்டு உடனே அதனால் தூண்டப்பட்டு என்ன செய்கிறார்? பிரான்சிஸ் அசிசியாருடைய சபையிலே சேர்கிறார். அவர் பிறந்தது போர்ச்சுகல் நாட்டுக்கு லிஸ்பன். ஆனால் பணி செய்ய சென்றது பதுவா, இத்தாலியில் இருக்கிற பதுவா. ஏன்? கடவுளுடைய குரலை அவர் கேட்டு தேர்ந்து தெளிந்தார். மாற்றத்திற்கு தயாராக இருந்தார். கடவுள் அவரை மாற்றிய பொழுது அதை ஏற்றுக்கொண்டார். கடவுள் தான் என்னை மாற்றுகிறார். எப்படி தெரிந்து கொள்வது? வார்த்தையை பயன்படுத்துங்கள். அந்த வெளிச்சத்திலே சிந்தியுங்கள், தியானியுங்கள், தேர்ந்து தெளியுங்கள். உங்கள் பிள்ளை சரியாக படிக்கலன்னா உட்காந்து அவங்க கூட சேர்ந்து ஜெபியுங்க. 2 பேருமாக சேர்ந்து டிசர்ன் பண்ணுங்க. கடவுளை என்னோட என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கடவுளை என் கணவன் இப்படி குடிச்சிட்டே இருக்கிறான், அவங்க கூட என்ன செய்யறதுன்னு தெரியல, தேர்ந்து தெளியுங்கள். கடவுளை கேளுங்க. இந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்தில் கடவுளுடைய திருவுளத்தை தேர்ந்து தெளிந்த ஒரு புனிதராக தான் புனித அந்தோனியார் விளங்கினார். இஸ் a man of discernment, a saint of discernment, is a son of the church that discerns. நாமும் அவருடைய பக்தர்கள் என்று சொன்னால் எதையும் நம் கைவசம் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த புனிதர் இந்த திரு அவையினுடைய மிக முக்கியமான பண்பாக இன்று நாம் வாசித்த 2 வாசகங்களும் என்ன சொல்லுகிறது? நானும் நீ ஒன்றாக இருப்பது போல தந்தையை இவர்களும் ஒன்றாய் இருக்கட்டும். 17ஆம் அதிகாரம் 21 வசனம். அருமையான வசனம். ஒன்றாய் இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையில் எவ்வாறு அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள் என்று மிக அருமையாக ரத்தின சுருக்கமாக லூக்கா சொல்லுகிறார். அவர்கள் ஒன்று கூடினார்கள். அவர்கள் கூட்டமாக வரல, அவர்கள் ஒருமித்து இருந்தார்கள். அங்கே ஒரு ஒன்றிப்பு இருந்தது. ஒன்றிப்பு என்பது என்ன? ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற, ஒருவரை மதிக்கின்ற, ஒருவருடைய துன்ப துயரங்களை ஏற்றுக்கொள்கின்ற, ஒருவருடைய அழுகுறலுக்கு செவி கொடுக்கின்ற, ஒருவருடைய சந்தோஷத்தில் மகிழ்கின்ற, ஒருவருடைய நல்லவைகளை பாராட்டுகின்றது தான். அங்கேதான் உண்மையான ஒற்றுமை இருக்கிறது. அங்கேதான் உண்மையான ஒற்றுமை இருக்கிறது. அந்தோனியாரும் அப்படித்தான் வாழ்ந்தார். இஸ் a man of communion. இஸ் a man of communion. ஒற்றுமையினுடைய ஒரு
சீடனாக தான் அவர் வாழ்ந்தார். அவர் இருந்த சபையிலே எனக்கு புதுமை செய்யும் வரம் இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக்கொண்டு எல்லாரையும் மட்டம் தட்டுகின்ற ஒரு மனிதராக அவர் வாழ்ந்ததாக அவருடைய 36 வயது வாழ்க்கை நமக்கு சொல்லவில்லை. எளியவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பக்குவம். இந்த ஒற்றுமைக்கு மிக மிக முக்கிய அறிமானது என்னது? இந்த ஹியூமிலிட்டி, த வேர்ச் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாட்சி. தாட்சி என்பது ஐயோ பாவம் என்று சொல்வது கிடையாது, மாறாக நானும் நல்லவன் நீயும் நல்லவன், என்னிடம் கடவுள் எவ்வாறு அருளை தந்திருக்கிறாரோ அதே போன்று உன்னிடமும் அருளை தந்திருக்கிறார் என்பதை அனைவரும் சமமாக ஏற்று மதித்து நடக்கின்ற ஒரு அற்புதமான மனப்பாங்கு. அந்த மனப்பாங்கை பெற்றவராக புனித அந்தோனியார் இருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, நீங்களும் அவருடைய பக்தர் என்று சொன்னால் நீங்களும் ஒற்றுமையின் தூதுவர்களாக இருக்க வேண்டும், சமாதானத்தின் தூதுவர்களாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை மதிக்கின்ற, மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கின்ற, மிக முக்கியமாக மற்றவர்களை மன்னிக்கின்ற. எத்தனை பேர் மன்னிக்க தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் பேசாமல் இருக்கோம்? அண்ணன் தம்பிங்களோட பேசாமல் எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குப்பாங்கன்னு சொன்னால் பயந்துடு, தூக்க மாட்டீங்க. தூக்க வேணாம், நான் கேட்க மாட்டேன், அப்படிப்பட்ட விஷப்பரிசெல்லாம் செய்ய மாட்டேன், பயப்படாதீங்க. யாரோ ஒருத்தர் தூக்குறேன், டேய் என்னடா யார் கூட பேசுறதில்ல? உன் தங்கச்சி கூடவா? உன் அண்ணன் கூடவா? பெரிய பிரச்சனை வச்சு போடா, போய் சமாதானம் பண்ணிட்டு வாடா, எழுந்துடுறா. உன் காணிக்கைகளோடு வருகின்ற பொழுது போய் எழுந்துடுறா. எங்கிறா உன்ன? போய் கை கொடுத்துடுவான். நீ வாடா. பாருங்க, இதை விட நல்ல எக்ஸாம்பிள் என்ன வேணும்? வாடா. யார் இதில் தப்பு பண்ணது? 2 பேரும் தான் பண்ணீங்க. நீ அவங்கள்ட்ட மன்னிப்புக்கிறா, சாரி சொல்ற, சொல்றா, கை கொடுறா. ஓகே, praise the Lord, praise the Lord. இதை சிரிச்சிட்டு போயிடுங்க, ஆனால் நீங்க செய்யாதீங்க, நீங்க செய்ய மாட்டீங்க, கண்டிப்பா செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு உண்மையிலே அந்தோனியாருடைய அருள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் யாரோட நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்களோ இன்றைக்கு அவங்களுக்கு சமாதானம் செய்யுங்க. அந்தோனியாரோட திருவிழா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க, ஐ எம் சாரி. சொல்ல முடியலையா, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. இல்லை நாளைக்கு போயிட்டு 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போய் பாருங்க, இல்லைன்னா நாளைக்கு பிரியாணி எடுத்துட்டு போயிட்டு கொடுங்க, நாளைக்கு சனி ஞாயிறு லீவு தான், சமாதானம் தெரிவிங்க. இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். உங்கள் சகோதரனோடு உங்களுடைய சகோதரியோடு நீங்கள் பேசாமல் இருக்கிறது சொன்னால் பிள்ளைகளை நிறுத்தாதீர்கள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவளை நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு மனசு இல்லை, நீங்களாவது உறவில் என்று சொல்லுங்கள். எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அப்படி இருக்கீங்க? அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து அந்தோனியர்கிட்ட பன்னு கொடுத்து ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. பன்னு கொடுத்து மஞ்சால் சோறு வச்சு வத்தி ஏற்றிட்டா நீங்கள் கேட்கறதெல்லாம் கொடுத்துருவார் நினைக்காதீங்க. எப்பொழுது நீங்கள் மன்னிக்கிறீங்களோ, எப்பொழுது நீங்கள் ஒற்றுமை ஏற்படுத்த தூதுவர்களாக இருக்கின்றீர்களோ அப்படிப்பட்ட வாழ்ந்த ஒரு புனிதர். அதனால தான் அவருக்கு அந்த சக்தி, உங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். என்னை நம்புகின்றவர்கள் இதனிலும் மேலான செயல் செய்வார்கள். அந்தோனியார் மட்டும் இல்லை, நீங்களும் செய்ய முடியும். ஸோ இன்னைக்கு ஜெயிப்பீங்க. உங்கள் மேலே கோபமாக இருக்கிறவங்க, உங்களை காயப்படுத்தியவர்கள், நீங்கள் யாரையெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறீர்களோ அவளை இன்னைக்கு மன்னிங்க. மன்னிப்பதற்கு அருள் தரும்படியாக புனித அந்தோனியார் கேளுங்க. ஸோ இட்ஸ் அ மேன் ஆஃப் கம்யூனியன், இட்ஸ் அ மேன் ஆஃப் பீஸ், இஸ் மேன் ஆஃப் யூனிட்டி. கடைசியாக இஸ் அ மேன் ஆஃப் மிஷன். அவர் ஒரு நற்செய்தியின் தூதுவராக இருந்தார், நற்செய்தியினுடைய தூதுவராக இருந்தார். நாமும் அழைக்க பெற்றிருக்கிறோம். எதற்காக? பேதுரு மிக அருமையாக சொல்லுகின்றார், இருளிலிருந்து அழைத்து இறைவன் எதற்காக நாம் அழைத்திருக்கின்றார்? நாம் ஒளியின் சாட்சிகளாக வாழ்வதற்காக. ஆம் அன்புக்குரியவர்களே, as a saint, is a son of a synodal church, is a man of mission, man of evangelization. நற்செய்தியை அறிவிப்பதிலே அவர் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தார் என்று கடந்த 12 நாட்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள். எந்த அளவிற்கு அவர் நற்செய்தி அறிவிப்பதில் ஆர்வமாக இருந்தார் என்று சொன்னால் பறவைகளுக்கு மீன்களுக்குமாக அவர் போதித்திருக்கிறார். மக்கள் கேட்காத பொழுது அவர் அவைகளுக்கு கூட அவர் நற்செய்தி அறிவித்திருக்கிறார். நம்முடைய நற்செய்தி அறிவிக்க கண்டிப்பாக நீங்கள் கடல் தேடி போக முடியாது. அகழியில் மீன் இருக்கான்னு தெரியல, அங்கே போய் பொறிக்குமா தெரியாது. இல்லை காணாங்காத்தில் மீன் இருக்கான்னு தெரியல, அங்கே போய் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையால் சொல்லுங்கள். உங்கள் நற்செய்தி அறிவிப்பு உங்கள் செய்கையால் இருக்கட்டும். Your witness should be by action, not only by words. வார்த்தைகளால் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையால் உங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள். புனித அந்தோனியார் வாழ்ந்த இந்த அசிசியார் சபையினுடைய மூத்த சகோதரர் என்று அந்தோனியார் அழைக்கப்படுகிறார்.
அசிசியாரும் 42 வயதில் இறந்தவர். அவர்களெல்லாம் சின்ன வயசு, நல்லவங்கெல்லாம் சில வயசுல போயிடுறாங்க. நாம தான் இருக்கிறோம். நேற்று லூர்து செவியர் சொன்னார், நம்ம மறுபடியும் சொல்ல விரும்பல. நீண்ட ஆயுளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது. இருந்தாலும் கூட நல்லவர்கள் சாதித்து முடிந்த உடனே போய்விடுகின்றார்கள். நம்மெல்லாம் இன்னும் சாதிக்கல, அதனால் இங்கே இந்த சோதனையில் மாட்டிகிட்டு இருக்கிறோம். செய்ய வேண்டிய கடமைகளை இன்னும் செய்ய முடிக்காமல் இருக்கிறோம், அதனால் இருந்து கொண்டு இருக்கிறோம். அசிசியார் ஒரு முறை தன்னுடைய தோழர் புரோனோவை அழைத்து, வா அசிசி நகருக்கு நற்செய்தி அறிவிக்க போகலாம் என்று அழைத்தாராம். சரி, 2 பேரும் போனாங்க. அவர்களிருந்து அந்த போர்ச்சுகல் அந்த சிறு மடத்திலிருந்து வெளியே வந்த உடனே 2 பேரும் ஜோமாலை எடுத்துக்கிட்டார். அசிசியார் ஜோமாலையை கையில் எடுத்துட்டு ஜோமாலை சொல்ல ஆரம்பித்தார். ப்ரூனோவும் அவருடைய ஜோமாலை எடுத்துட்டு 2 பேரும் ஜோமாலை சொல்லிகிட்டே வந்தாங்க. அசிசி அப்போ ஒரு சின்ன நகரம், இன்னும் கூட பெரிய சின்ன ஊர் தான் அது. ஓகே, ஒரு 3 தெருவு தான் இருக்கும். அசிசிக்காரனா போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. ரொம்ப அருமையான மலை மேல் இருக்கிற ஒரு சிற்றூர். போயிட்டு வாங்க. எதுக்கோ செலவு பண்ணுறீங்க, நகை வாங்குறதுக்கு, இது வாங்குறது, வீடு வாங்குறதுக்கு. அசிசிலாம் போய் பார்த்துட்டு வாங்க. சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? சரிங்களா? வாழ்க்கை இருக்கிறப்பே போயிட்டு வாங்க. புனித தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. மெக்காவுக்கு போகிறாங்க பாருங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிற பாய்ங்கெல்லாம் போயிட்டு வராங்க சேர்த்து வச்சு. நீங்களும் போயிட்டு வாங்க. அசிசிக்கெல்லாம் போயிட்டு வரது ரொம்ப நல்லது தான். சரிங்களா? ஜோமாலை சொல்லிகிட்டே வராங்க 2 பேரும். ஜோமாலை சொல்லி 3 ஜோமாலை சொல்லணும்னு பாடு மறுபடியும் மடத்துக்கே வந்து உள்ளே வந்துடுறாங்க. புரூனோவுக்கு ஒரே சந்தேகம். நற்செய்தி அறிவிக்கலான்னு சொன்னீங்க, நற்செய்தி அறிவிக்கலான்னு சொன்னீங்களே, என்னாச்சு? நாம் செய்ததே நற்செய்தி. நாம் இந்த வீதிகளில் ஜெபித்து வந்தது பார்த்ததே ஒரு பெரும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த தேர் திருவிழா அப்படித்தான் நடக்க வேண்டும். படாசு வெடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறதுன்னு சொன்னால், இது வெறும் வேடிக்கையான விழா அல்ல, கேளிக்கைக்கான ஒரு விழா அல்ல, மாறாக இது ஒரு நற்செய்தி அறிவிப்பு. இந்த புனிதர் எங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். எதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார்? நாங்கள் பின்பற்றுகின்ற மதிப்பீடுகளுக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றார். நாங்கள் அறிவிக்கின்ற ஒரு நற்செய்திக்கு சான்றாக இருக்கின்றார். எனவே ஜெபத்தோடும் பாடலோடும் பக்தியோடும் இந்த தேர் பவனியில் பங்கு பெறுகிறோம் என்று சொன்னால் பார்க்கின்றவன் நினைக்க வேண்டும், கடவுள் அவர்களோடு இருக்கிறார், கடவுள் அவர்களோடு நடந்து கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தின் பெட்டகமாக இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு சுமந்து சென்றார்களோ அதை போன்று இந்த அந்தோனியார் சுமந்து செல்லுகின்ற பொழுது மக்கள் என்ன நினைக்க வேண்டும்? இது ஒரு இன்னொரு கும்பல், அந்த பக்கம் போகிற கும்பல், காவடி தூக்கின்னு போகிற கும்பல் மாதிரி இது ஒரு கும்பல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வேறுபட்டவர்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள். ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் அழைக்கப்பட்டவர்கள், த ஃபாலோவர்ஸ் ஆஃப் த நியூ வே, புதிய மார்க்கத்தின் சீடர்கள் தான் அழைக்கப்பட்டார்கள். இது புதிய மார்க்க மக்களே, பழைய ரசம் அல்ல, இது பழைய நடவடிக்கைகள் அல்ல, வெறும் சடங்கு முறைகளில் அல்ல, மாறாக நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு வாழ்க்கை நிலை நம்மில் இருக்க வேண்டும். அதை ஜெபத்தாலே நாம் செய்கின்ற அறச்செயல்களாலே செய்ய வேண்டும். கடைசியாக நற்செய்தி அறிவிக்கின்றது இன்னொரு கடமையும் இருக்கிறது. வெறுமனே இந்த தெருக்களில் நடந்து வந்துவிட்டு இந்த தெருக்கள் இருக்கிற நிலைமையை பார்த்து பேசாமல் இருக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் போராட வேண்டும். ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி 4 வருஷமாக இந்த ரோடு இப்பெல்லாம் பிளந்து போட்டுருக்குது. என்ன பண்ணி நிற்கிறீங்க? மழை வந்தால் அந்த தெருவில் காலை வைக்க முடியாது. இங்கே வந்து 40 நாள் 13 நாள் ஜபம் கொண்டாடிட்டா போதுமா? நடப்போம், முனிசிபாலிட்டி நடப்போம், மினிஸ்ட்ரிட்டு நடப்போம், சீஃப் மினிஸ்டர் நடப்போம், ஒரு கமிட்டி வச்சு போராடுவோம். இந்த பகுதியை சுத்தமாக்குங்கள், இந்த பகுதி சாலை அமைத்துக் கொடுங்கள். அது எல்லாமே நற்செய்தி அறிவிப்பதனுடைய ஒரு வெளிப்பாடு. நான் அன்னைக்கு கத்தீட்ரல் பேரிஷ் கவுன்சிலில் சொன்னேன். கத்தீட்ரல் தெருவில் இருக்கிற ஒரு தெருவில் ஒரு வீடு மந்திரிக்கு போனேன். ஒரு வீட்டில் ஒரே ஒரு ஷீட்டு மட்டும்தான் நிற்குது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குப்பையாக இருக்குது. அங்கே ஒரு பெஞ்சு இருக்குது, அந்த பெஞ்சு மேலே நிறைய குப்பைங்க இருக்குது. அந்த அம்மா நிற்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே தான் என் தம்பி இறந்தா சாமி, அங்கே மந்திரிங்க. இந்த தம்பி எங்கம்மா படுத்தான் அந்த பெஞ்சு மேலே? நீங்கள் எங்கம்மா படுத்துருந்தீங்க? கீழே இடமே இல்லையாம்மா. மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டில் யார் வீட்டுனா போயிட்டு போடுவேன், மழை பெஞ்ச வந்துடுவேன். நான் சொன்னேன், இதை நான் கத்தீட்ரல் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா அதை நிறுத்திட்டு ஃபஸ்ட்டில் உனக்கு கூரை அமைச்சு கொடுத்துட்டு தான் நான் கத்தீட்ரல் கட்டியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இது பெரிய அவமானம், எங்களுக்கெல்லாம் பெரிய அவமானம். சென்ட் மேரி ஸ்கூலுக்கு அவமானம். சில்வரில் போர்டு வச்சுக்கிறாங்க இல்லையா, அதில் தடுக்கி விழுந்து அந்த வீட்டு மேலே விடுறோம். ஏன்னா நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிறோம். நான் ஏசி போட்டு என் ரூமில் உட்காந்துட்டா போதுமா? பசங்க நிலமாக வச்சுட்டா போதுமா? இந்த வாரத்திற்குள்ளாக, இந்த மாதத்திற்குள்ளாக வின்சென்ட் பால் அந்த கூரை அமைப்பதற்கு கண்டிப்பாக நடவடிக்கைப்படும். அதே போன்றுதான் இந்த வருடத்தினுடைய திருவிழாவினுடைய மிச்ச காசை வச்சுட்டு இந்த கஸ்பா பகுதியில் இருக்கிற ஒரு கூரை வீடாவது மாற்றி அமைக்கப்படும். ஒரு வீட்டு வீடாவது மாற்றி அமைக்க நாம் தாராளமாக கொடுப்போம். அந்தோனியார் லைட்டு போடுறதுக்கு
லைட்டு போடுறதுக்கு லைட் வேற என்ன பண்ணுறது, சவுண்டு வைக்கிறதுக்கு, படாசம் வாங்குறதுக்கு கொடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு கொடுங்க. இதுதான் நான் நற்செய்தி. இந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்றவர்கள் ஓலை குடிசையில் இருக்கக்கூடாது, ஓட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. அரசாங்கம் தான் கொடுக்குறோமா, ஏன் நாங்கள் கொடுக்கக்கூடாதா? தங்களில் இல்லாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் தங்கள் உடைமைகளை விற்று பகிர்ந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். யாரு? கிறிஸ்துவங்க, நமக்கு மூதாதையர்கள். அதுதான் அவர்கள் வாழ்ந்த கிறிஸ்துவம். அதற்கு தான் சாட்சி இந்த அந்தோனியார். அவர் நோயாளிகளை குணமாக்கினார், இல்லாதவர்களுக்கு அப்பங்களை பகிர்ந்து கொடுத்த எதற்காக? இதை அறிவிப்பதற்காக. இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் வாழ வருவதற்காக. ஆம் அன்புக்குரியவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ் a son of a general church. நீங்களும் இந்த கூட்டு ஒருங்கிய திரு அவையின் மக்கள் என்று சொன்னால் கேட்பதற்கு தயாராக இருங்கள். உங்கள் குடும்பங்களில் காது கொடுத்து கேளுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய, உங்கள் கணவருடைய, உங்களுடைய மனைவியினுடைய, உங்கள் தாத்தா பாட்டியினுடைய, பக்கத்து வீட்டுக்காரனுடைய புலம்பலுக்கு, அவங்களோட வேதனைக்கு செவி கொடுங்கள். இரண்டாவது, அவர்களோடு சேர்ந்து இறை வார்த்தையினுடைய வெளிச்சத்தில் உங்கள் வாழ்க்கையினுடைய சிக்கல்களுக்கு விடை தேடுங்கள், தேர்ந்து தெளியுங்கள், இறை வார்த்தையை பயன்படுத்துங்கள். மூன்றாவதாக, கூட்டு ஒருங்கிய திரு அவையாக குடும்பமாக வாழ முயற்சியுங்கள். பங்கு என்பது ஒரு சொசைட்டி இல்லை, ஒரு சங்கம் இல்லை, ஒரு கட்சி இல்லை, இது ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்தில் ஒரு கை வலிக்கிறதுன்னு சொன்னால் இன்னொரு கை சும்மா இருக்க போகிறது கிடையாது. காலையில் வலி என்று சொன்னால் கை வாளாக இருப்பது கிடையாது. பவுல் அடிகளார் சொல்லுங்க அற்புதமான வார்த்தைகள் 12ஆம் அதிகாரத்தில் கொரிந்தியருக்கு முதல் கடிதம். எனவே இந்த பங்கில் ஒருவர் கஷ்டம் என்று சொன்னால் எல்லோருமே கஷ்டப்பட வேண்டும், எல்லாரும் அதற்கு உதவ தயாராக வேண்டும். நான்காவதாக, நாம் நற்செய்தியின் தூதுவர்கள். புனித அந்தோனியார் எவ்வாறு நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ்ந்தாரோ அதை போன்று நாமும் நற்செய்தி நமது வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டுவோம். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, நம் வார்த்தையால் வாழ்ந்து காட்டுவோம். கண்டிப்பாக அந்தோனியார் நமக்கு துணை வருவார். நாம் கேட்டதை அவர் நமக்கு தருவார். இப்படி ஒரு செனரல் சர்ச்சினுடைய பிள்ளைகளாக, மக்களாக நாம் வாழ அவர் நிச்சயமாக துணை இருப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து செபிப்போம். இதுவரை யாரும் ஒன்றும் கை காட்டல, பின்னாடி இருந்து தேர் ரெடி ஆயிடுச்சான்னு தெரியல. ஆனால் எனக்கு நான் முடிச்சுக்கிறேன், சரிங்களா? நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், புனித அந்தோனியாரை போன்று நாமும் கூட்டு ஒருங்கிய திரு அவையின் உண்மையான மக்களாக, உரமேற்றப்பட்ட மக்களாக, இயேசுவின் சாட்சிகளாக வாழ முயற்சி செய்வோம். கண்டிப்பாக இந்த அந்தோனியார் நம்மோடு கூட நடப்பார். நாம் திருப்பயணமாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரதிநிதியாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். நாம் கரம் பிடித்து, நம் கைப்பிடித்து நிச்சயமாக அவர் நமக்கு வழிகாட்டுவார். நம்பிக்கையிலே எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்கு எடுத்து சொல்லி ஜெபிப்போம். ஆமீன். மீட்பின் தெய்வமே எம் இறைவா, திருச்சபை வழிநடத்த நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மீட்பின் பாதையில் உணர்ந்து அதில் நடந்து மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி கூட்டு ஒருங்கியக்க திரு அவையாகவும் இறைவனின் மீட்பு கருவியாகவும் செயல்பட வரமருள தூய அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நேர்மையாய் வாழ அழைப்பவரே எம் இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் ஆட்சியாளர்கள், அரசு திட்டங்களை செயல்படுத்தும் அரசு அதிகாரிகள் நேர்மையான வழியில் நடந்து மக்களுக்கு நலன் பயக்கும் திட்டங்களை செயல்படுத்தவும், இயற்கையை சிதைக்காமல் நலம் திட்டங்களை செயல்படுத்தவும் நல்லறிவு தர வேண்டுமென்றும், விமான விபத்திலிருந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் அவர்களை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கு நீரே ஆறுதலாக இருக்க வேண்டுமென்றும் கோடி அற்புதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலையும் பெருமையும் தருபவரே எம் இறைவா, தனி திறமைகளோடும் பெருமைகளோடும் படைக்கப்பட்டிருக்கும் எம் இளைஞர் சமூகத்தை கண்ணோக்கி சீரிய பாதையில் நடக்கவும், ஊடகங்களை நேர்மறை செயல்களில் பயன்படுத்தவும், சமூக முன்னேற்றத்திற்கு ஏதுவான செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்ளவும் உம் துணை வேண்டி கோடி அற்புதரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை உருவாக்கியவரே எம் இறைவா, எம் குடும்பங்களை ஆசீர்வதியும். போதிய இயற்கை கால சூழல் ஏற்பட்டு வேளாண்மை சிறக்கவும், குடும்ப பொருளாதாரம் மேம்படவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், படிக்கும் மாணவர்கள் சிறந்த எதிர்காலத்தை பெறவும், வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டி காத்திருப்போர் உம் அருளால் பெற்று மகிழும் வரம் வேண்டி கோடி அற்புதரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பங்கு தந்தைக்காகவும் அவரோடு இணைந்து
பணியாற்றுகின்ற செயல் தந்தை, பள்ளிகளின் நிர்வாகி தந்தைக்காகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஞானத்தை கொண்டு மக்களை வழிநடத்தக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தொடர்ந்து அவருக்கு தந்து உமது மீட்பின் கருவியாக எளிய மக்களின் உள்ளத்தில் அவர் என்றென்றும் வாழ தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக செபிப்போம். பலர் பல்வேறு ஏக்கத்தோடும் மன்றாட்டோடும் வந்திருக்கின்றீர்கள், கண்ணீரோடும் கவலையோடும் வந்திருக்கின்றீர்கள், எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கின்றீர்கள். அவை அனைத்தையும் புனித அந்தோனியாருடைய கரங்களில் கொடுத்து அவர் நமக்காக பரிந்து பேச கண்களை மூடி சில நேரம் மௌனமாக செபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே, தாய் இறைவா, புனித அந்தோனியாருடைய பரிந்துரையோடு நாங்கள் எழுப்பியிருக்க எல்லா வேண்டல் கனிவோடு செவிசாய்த்து எங்களை முது அருள் வளங்களால் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமாகினே நின்னை அர்ச்சனையாக்கினே, என் வாழ்வு எல்லாம் உமக்காகதானே, பலியாக என்னை தருகின்றே, பலியாகி உளமகிழ்கின்றே. அர்ப்பணமாகினேன் என்னை அர்ச்சனையாக்கினேன், அர்ப்பணமாகினேன் என்னை அர்ச்சனையாக்கினேன். பாடும் குயிலின் குரலில் இனித்தாய், ஆடும் மயிலின் நடனத்தில் விழுந்தாய், ஆடு செல்லும் நதியில் கழித்தாய், பொங்கும் ஜீவ ஊற்றினில் மகிழ்ந்தாய். சகோதரமே, நாம் அளிக்கின்ற இந்த காணிக்கை நம்ம எல்லாமல் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சிமை பரப்பிட புனித அந்தோனியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டா எங்களுக்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினால் எங்களை பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர்.
ஆகவே நன்றி பெருக்கோடு வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உமது பேர்மையும் ஆற்றலையும் புகழ்ந்து பாடி ஜெபிப்பதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் 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 தூயவர். வானக தந்தையர் மெய்யாகவே தூயவர், புனித மனத்துக்கும் ஊற்றானவர் ஆகவே இப்படி தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளையும் எங்களையும் புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு இன்று மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவான எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலி நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு ஆவியின் காணிக்கையை கண்ணோக்கி இரளவே மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக.
இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித அந்தோணியார், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் ஒருமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லீயோ, எங்கள் ஆயர் அம்ரோஸ் பிச்சைமுத்து, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். எல்லாருமாக சேர்ந்து பாடி ஜெபிப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் தேவைகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஆண்டவரே சொல்லிக் கொடுத்த ஜெபத்தோடு இணைத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லா தீமையிலிருந்தும் நோயிலிருந்தும் வேதனையிலிருந்தும் வறுமையிலிருந்தும் வறட்சியிலிருந்தும் பகைமையிலிருந்தும் மன சஞ்சலத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கு நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன். நம்ம அப்போஸ்தலர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் எளிய எங்கள் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலகம் முழுமைக்கும் உம்முடைய சமாதானத்தையும் ஒற்றுமை தந்திருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்று உங்களோடு கூட இருப்பதாக, ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். So all the sisters who can distribute communion, please come forward. நன்மை கொடுக்க முடிஞ்சவங்க எல்லா சிஸ்டர்களும் வாங்க.
இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி. புனித அந்தோனியாரை போன்று நாமும் இவருடைய அன்பின், அருளின், வார்த்தையின், வல்லமையின் சாட்சிகளாக வாழ்ந்திட நமக்கு ஆற்றளிப்பதற்காக தன்னையே உணவாக படைக்கின்றார். இவருடைய இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்க நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறளும் எனது ஆன்மா நலமடையும். என் உள்ளம் வாழும் இயேசுவே, உம்மை பாடுவே. என் இதயம் வாழும் தெய்வமே, உனக்காக ஏங்குவே. என் உள்ளம் வாழும் இயேசுவே, உம்மை பாடுவே. என் இதயம் வாழ் தெய்வமே, உனக்காக ஏங்குவே. என் உள்ளம் வாழும் இயேசுவே, உம்மை பாடுவே. என் இதயம் வாழும் தெய்வமே, உனக்காக ஏங்குவே. ஆகாய பூமி உமை பாடுவே, அன்போடு நானும் புகழ் பாடுவேன். ஆகாய பூமி உன்னை பாடுதே, அன்போடு நானும் புகழ் பாடுவேன். அன்பு வாழ்வே இன்பமாகும், உறவே நீதா சொந்தம் சொல்லும். அன்பு வாழ்வே இன்பமாகும், உறவே நீதான் சொந்தம் சொல்லும். உன்னை தேடுதே, உன்னை தேடுதே. கண்களை மூடி நாம் ஒவ்வொருவரும் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். தனிப்பட்ட விதமாக, குடும்பமாக, இந்த பகுதியில் இருக்கிற அன்பியமாக, இந்த கஸ்பா பகுதி மக்களாக, மேட்ராசன கோயில் பங்கு மக்களாக நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து கடவுள் நம்மை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார். நாம் கேட்டவை கிடைக்காதிருந்தாலும் நமக்கு தேவைப்படுகிற நேரத்திலே கண்டிப்பாக கடவுள் நம்மோடு கூட தான் இருந்திருக்கின்றார். So you might have not said yes whenever we prayed, but he was there whenever it was needed. உங்களுக்கு தேவைப்பட்ட நேரங்கள் எல்லாம் கண்டிப்பாக கடவுள் உங்களோடு கூட இருந்திருக்கிறார், என்னோடு கூட இருந்திருக்கிறார். Whenever I prayed, he might have not said yes to me, but whenever I needed him, he was there with me. எப்பொழுதெல்லாம் எனக்கு தேவைப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் கடவுள் என்னோடு கூட இருந்திருக்கிறார், கண்டிப்பாக உங்களோடு கூட இருந்திருக்கிறார். அதற்கு ஒரு உத்தரவாதம் தான் இந்த அந்தோனியார். அதன் வழியாக அவருடைய பரிந்துரையால் நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். தனிப்பட்ட விதமாக எழுந்து நின்று எல்லாருமாக சேர்ந்து ஒரு குடும்பமாக நன்றி சொல்லுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமமை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் வாழ அருள் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாருமாக சேர்ந்து
இந்த வருடத்தின் விழாவினுடைய கடைசி நாளன்று அந்தோனியை நோக்கி நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவருடைய பார்த்து நம் கரங்களிலே நம் மன்றாட்டுக்களை ஏந்தி அவரை நோக்கி ஜெபிப்போம். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, உம்மை நாடி வந்துள்ளோம். எங்கள் மன்றாட்டுக்களை ஏற்று இறைமகன் இயேசுவிடமிருந்து வரங்களை பெற்றுக் கொடுப்பீராக. எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, பாவத்திலே வாழும் அனைவரும் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்று நல்ல கிறிஸ்தவர்களாக மாற துணை செய்வீராக. கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும் ஆன்மீக காரியங்களில் அக்கறையுடன் இருந்து உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு வாழவும், எப்போதும் இறை மக்கள் புண்ணிய வாழ்வில் மேலோங்கி மற்ற மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழவும் உதவுவீராக. அன்பு தந்தையே, வேலையின்றி தவித்து நிற்கும் அனைவருக்கும் நல்ல வேலை கிடைத்து மகிழ்ச்சியாயிருக்க இறை அருளை பெற்றுத்தாரும். நோயினால் வாடி கிடக்கும் உமது மக்களாகிய நாங்கள் உம்மை தேடி வந்துள்ளோம். எங்கள் நோயை நீக்கி ஆரோக்கியமான உணவை தருவீராக. ஞானத்தை கொடுக்கும் தந்தையே, படிக்கும் ஒவ்வொரு மக்களும் ஒழுங்கான முறையில் பயின்று கல்வியில் தேர்ச்சி பெறவும் உமது வழி செல்லவும் அருளை தாரும். அனாதைகளையும் கைவிடப்பட்டோரையும் ஆதரிக்கும் புனிதரே, உமது மன்றாட்டால் எல்லா நலன்களையும் அவர்களுக்கு அருள்வீராக. குடும்பத்தில் சமாதானத்தை வளர்ப்பவரே, அமைதியும் சமாதானமும் இன்றி வாடும் எல்லா குடும்பங்களுக்கும் நிறைய அருளை பெற்று தந்து கிறிஸ்துவில் நல்ல குடும்பமாக திகழ செய்வீராக. பிள்ளை பேரின்றி தவிக்கும் மக்களுக்கு பிள்ளை செல்வத்தை தந்து ஆசீர்வதியும். காணாமல் போனதை தேடி கண்டுபிடித்து கொடுக்கும் புனித அந்தோனியாரே, காணாமல் போன பொருளை அதற்கு உரியவர்கள் மீண்டும் கண்டடைந்து மகிழ செய்தருளும். துன்ப துயரத்தில் துணை இருக்கும் தூய அந்தோனியாரே, எங்களின் துன்பத்தை போக்கி துயரை நீக்கி உமது அன்பால் அரவணைத்து காத்தருளும். நாங்கள் சோதனைகளையும் தீமைகளையும் வென்று வாழ வலிமையை தந்தருளும். உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் மக்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். ஆண்டவர் என்று உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். மீண்டும் ஒரு முறை கஸ்பா மக்களுக்கும் கஸ்பா பகுதியின் மக்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். Happy feast, Father. அன்புக்குரியவர்களே, இந்த 12 நாட்களும் ஒரு பெரும் ஆசீர்வாதத்தின் நாட்களாக தான் இங்கே அமைந்திருந்தது. அதற்கு பலர் ஆண்டவருடைய கருவியாக இங்கே செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லுவது நமது கடமை. இறைவனுக்கு நன்றி சொன்னது போன்று இந்த திருவிழா நாட்கள் சிறப்பாக நடக்க உதவிய அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகின்றோம். நீங்கள் சொல்லுவீங்களா, நான் சொல்லுவேண்ணா? நானும் சொல்லுமா? அதுக்கு தனி பேமெண்ட் இருக்குதா? இல்லை, விழாக்குழு சார்பாக சொன்னால் நல்லா இருக்கும் இல்லையா? அடுத்த வருஷம் பார்க்கலாம், சரிங்களா? அப்போ அதுதான் நல்லா இருக்கும், பொருத்தமாக இருக்கும். ஓகே, அடுத்த வருஷம் சொல்லுங்கள். இந்த விழா குழுவின் சார்பிலே அவர்கள் தலைவராக இருந்து வழிநடத்திய திருவாளர் அந்தோனிராஜ், திருவாளர் செக்ரட்டரியாக இருந்த திருவாளர் விக்டர் டேனியல், ட்ரெஷராக இருந்த திரு ரொசாரியோ, இவர்கள் மூவருக்கும் நம்முடைய பலத்த கையெழுத்துக்களோடு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ரோஸ் எடுத்து கொடுங்க. ஒரு சிறு அன்பளிப்பையும் அவர்களுக்கு அளிக்க விரும்புகின்றோம். ஒரு நினைவு பரிசாக அன்னையினுடைய ஜெபமாலையை நம்முடைய செயல் பங்கு தந்தையும் நம்முடைய பள்ளி நிர்வாகி தந்தையும் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. நான் வாசிக்க அங்கே நின்று கொடுங்க. வாங்க. பிரசிடென்ட் அந்தோனிராஜ், செக்ரட்டரி விக்டர் டேனியல், திருவாளர் ரொசாரியோ. வாங்க. அதே போன்று விழா குழுவினராக செயல்பட்ட திருமதி பிரான்சிஸ்கா, மிஸ்டர் ஜூலியன், திருவாளர் மத்தியாஸ், திருமதி பிரான்சிஸ்கா, ரெண்டு பேர் இருக்காங்களா? பிரான்சிஸ்கா 2 பேர் இருக்காங்களா? விழா குழுவினுடைய உறுப்பினர்கள் சீக்கிரம் வாங்க. திருவாளர் ஜூலியன், திருவாளர் மத்தியாஸ், திருமதி பிரான்சிஸ்கா, 2 பிரான்சிஸ்கா இருக்காங்க. ஒருத்தர் தானே? ஓகே. பங்கு பேரவை சார்பாக இருந்து
இந்த 6 அன்பியங்களில் பிரதிநிதியாக இருந்து இந்த விழா குழுவோடு ஒத்துழைத்த அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு பெற உறுப்பினர்கள் 6 பேர், 6 அன்பியங்கள், அப்போ 12 பேர். தயவுசெய்து சீக்கிரம் வாங்க. இன்றைக்கி வரலன்னா அந்த பொருள் வந்து கம்பெனிக்கு போய்டும். வழக்கமாக என் பாலிசி அதுதான். எடுத்து வச்சுலாம் கொடுக்குறது கிடையாது. நான் சீர்வரிசையாக நாங்கள் எடுத்து வச்சு கொடுக்குறதுக்கு. இன்றைக்கி இல்லைன்னா எங்கள் கம்பெனிக்கு போய்டும், அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி இருந்தால் வாங்கிக்கலாம். வேறு யாருன்னா டெலகேட்லாம் வரக்கூடாது, அவங்க இருந்தால் வரலாம். அப்போ தெரியும் எங்களுக்கு யார் வேலை செய்திருக்காங்க தெரியும். அன்பிய பொறுப்பாளர் வாங்கம்மா சீக்கிரம். அடுத்த பேரும் கொடுத்துருங்க, ஈஸியாக இருக்கும். அதே போல் வாங்க கொடுங்க. அதே போல் பங்கு பெற உறுப்பினர்கள் 6 பேர். இந்த பகுதியில் இருக்கின்ற பங்கு பெற உறுப்பினர்கள் பேட்ராசன பங்கு பேரவை, பொது பங்கு பேரவை உறுப்பினர்களும் இதற்கு மேலே ஒத்துழைப்பு இருக்கின்றார்கள். பங்கு பேரவையுடைய தலைவர் திருவாளர் அருள்ராஜ், செயலர் திருமதி கிளாரா, பொருளாளர் திருவாளர் ரொசாரியோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோரா கைத்தட்டுங்க. அன்புக்குரியவர்களே, இங்கே திருப்பலிகள் சடங்குகள் நல்ல முறை நடக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றனர் நம்முடைய வேதியர்கள். வேதியர் ஞானமணி, வேதியர் ஜெபமணி அவர்கள் இருவருக்கு நம்முடைய பாராட்டுகள். இந்த பக்கம் இருக்க கைத்தட்டு முடிவோடு வந்துக்கிறீங்களா? தட்டக்கூடாதுன்ட்டு இல்லை, அது கொடுத்தா தான் தட்டுவீங்களா? ஓகே மேம், வெரி குட். அதே போன்று இந்த கோவில் வருடம் முழுவதும் நமக்கு உதவியாக இருக்கின்ற திருவாளர் பாபு, திருமதி அக்ஸீலியா இதை பராமரிக்க உதவியாக இருக்கின்ற அவர்கள் இருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு நன்றி. மக்கள் தொடர்பில் இருக்கின்ற, அதாவது காவல்துறை, இபி, மற்ற ஃபயர் ஸ்டேஷன் இவைகளை அணுகி நமக்கு தேவையான உத்தரவுகளை பெற்றுத்தருகின்ற திருவாளர் ராபர்ட், அவருடைய பணி மிக முக்கியமான பணி. அவருக்கு நன்றி. திருவாளர் ராபர்ட் நம்ம வீட்டுக்கு போயிருக்காரு. சரி, கம்பெனிக்கு சேர்ந்தனர். ஓகே. தினமும் இந்த கோவிலுக்கு வெளியே மிக அருமையாக கோலங்கள் போட்டு சுத்தம் செய்து உதவி செய்த திருமதி பிரான்சிஸ்கா, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி ஜோதி, திருமதி லில்லி, திருமதி பாப்பு குழுவினர் இருக்காங்களா? வாங்க பார்க்கலாம். திருமதி பிரான்சிஸ்கா, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி ஜோதி, திருமதி லில்லி, திருமதி பாப்பு அண்ட் குழுவினர். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயிப்பதற்கு மிக உற்றுத்துணையாக இருந்தவர்கள் யார்? நம்முடைய பாடகர் குழுவினர். அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கொடுக்க மாட்டோம், 2 பேருக்கு மட்டும் கொடுக்குறோம். மீதியெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுப்போம். எனக்கு கொஞ்சம் தான் ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஒரு டோக்கனாக அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கு பொறுப்பாக இருக்க ஆசிரியர், தலைமை ஆசிரியர் பலவேந்திரம், தென் ஜெஃபி இவர்கள் இருவருக்கும் இந்த சிறு அன்பளிப்பு. அதே போன்று வெளியே டெக்கரேஷன் செய்த இளைஞர் குழுவினர் அனைவருக்கும் பாராட்டுக்கள். அதில் அவர்களை பிரதிநிதியாக இளைஞன் பால்ராஜ் வாங்க, அவருக்கு அழைக்கிறோம். அதே போன்று நாங்கள் பூசை வைக்கிறப்போ நாங்கள் தூங்கிடாமல் இருக்க எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற இந்த ஆல்டர் சர்வீஸ் அவங்க எல்லாம் நாங்கள் தூங்கிடுவோம். அவங்க தான் எங்களை அடிக்கடி நடந்து எங்களை எழுப்பி விடுறானுங்க. அவங்களுடைய இந்த அளப்பரிய பணி. இன்றைக்கி ஸ்கூல் கூட போகாமல் சில பேர்லாம் பணி செய்திருக்காங்க. உங்கள் தலைவர் யாருப்பா? பவுல் ஆண்டனி இருக்கானா? வெளியே தானே கேடு. இங்கே யாருன்னா இருக்காங்களா? உதவி தலைவர் இல்லையா? சரி, கம்பெனிக்கே வச்சுக்கலாமா? ஏற்பா யாரோ ஒருத்தர் வாங்கிக்க, மீதியெல்லாம் அப்புறம் தருவோம். கண்டிப்பாக அப்புறம் எல்லாரும் தரும். இன்றைக்கி ஒரு நாள் சும்மா ஜோராக கை தட்டுங்க. மிக அருமையான விதத்தில் நமக்கு இந்த நாட்கள் எல்லாம் ஒளி அமைத்து கொடுத்து நாம் ஜெபிக்க பாதுகாப்பாக உதவிய, அதே போன்று மின் அலங்காரம் செய்த திருவாளர் அப்பு குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுகள். அனைவரும் தேர்தல் இருப்பாங்க, வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து வச்சிங்க. அவருக்கும் நம்முடைய வளர்த்த கரத்தோடு நன்றியை பாராட்டு தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இந்த பீட அலங்காரம், இன்றைக்கு தேர் இவைகளை மிக சிறப்பாக செய்து தந்திருக்கின்ற ஆசிரியர் சசி, அவர் அங்கே பிஸியாக இருப்பார் நினைக்கிறேன். அதை நீங்கள் எடுத்து வச்சுங்க, அங்கே கொடுத்தலாம் மந்திரி ஏற்பாடு. அவருக்கும் ஜோராக கைத்தட்டுங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு
இந்த நினைவு பரிசோடு மட்டுமல்ல, அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த குழுவில் வாசிக்கப்பட்ட எல்லாருக்கும் சிறப்பு நன்றி திருப்பலி இங்கே இருக்கிறது. சரிங்களா? அதனால் இன்றைக்கு எந்த விதமான பண முடிப்போ எதுவும் நாங்கள் இன்றைக்கி தரப்போவது கிடையாது. அடுத்த செவ்வாய்க்கிழமை நன்றி திருப்பலி இருப்பது. அது முடிந்த பிற்பாடு உங்களோடு நிச்சயமாக இன்னும் ஒரு சில நல்ல வார்த்தைகளை சொல்லி உங்களை வாழ்த்தி உங்களோடு சில அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். எனவே அடுத்து நான் செவ்வாய்க்கிழமையான நன்றி திருப்பலியில் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த விழா மிக அதிகமான பொருள் செலவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய தாராள உள்ளம்தான். இது இங்கே இருக்கின்ற முன்னாடி இருக்கின்ற சிறு பிள்ளைகளிலிருந்து பின்னாடி இருக்கின்ற பெரியவர்கள் வரை அல்லது பெயர் சொல்ல விரும்பாத நல்லவர்கள் வரை பலர் பல விதங்களில் உதவி இருக்கின்றீர்கள். இந்த நிதி உதவி தந்த ஒவ்வொருவருக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோரா கைத்தட்டுங்க. உங்களுக்காக சிறப்பாக ஜெபித்திருக்கின்றோம், இன்னும் ஜெபிக்கின்றோம். தேர் பவனியின் பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். ஜெபமாலை அதற்கென்று நிறுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த ஜெபமாலயத்தில் சிறப்பாக உங்களுக்காக ஜெபிக்கப்படும். அதில் ஒரு சிலர் மட்டும் குறிப்பிட, எப்படின்னா பெருசாக கொடுத்தவங்க மட்டும் இல்லை, விதவை தாயின் காணிக்கை போன்று 2 செப்பு காசு கொடுத்த ஒரு தாயை, விதவை தாயை இயேசு பாராட்டினார். அதுபோல நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவருக்கு மகிமை. புனித அந்தோனியாருடைய அருளுக்கு நீங்கள் சாட்சியம் சொல்லுகின்றீர்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஒரு சிலரை மட்டும் இங்கே குறிப்பிடுவது பெருசாக கொடுத்தாங்கன்ற கிடையாது, நல்ல உள்ளத்தோடு தாராளமாக கொடுத்துருக்குறாங்க. எனவே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித அந்தோனியாருடைய தேரை இந்த வருடம் நமக்கு உபயம் செய்து கொடுத்திருக்கின்ற திருவாளர் சார்ல்ஸ் ரமேஷ், திருமதி மார்கரெட் குடும்பத்தாருக்கு இருக்காங்களா? அங்கே இருக்காங்க. ஓகே, அவர்களுக்கு நன்றி. ஜோரா கைத்தட்டுங்க. 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய நாள் வரையில் நமக்கு இந்த பூக்களை, ஆலயத்துக்கு வெளியே உள்ளே இருக்கின்ற பூக்களை, மிக அருமையான அற்புதமான பூக்கள் எழுதிட்டு சொல்லிடுறேன். இந்த பிளாஸ்டிக் மட்டும் வைக்காதீங்க. வத்தியாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி. ஆனால் காணி கொடுத்தாங்களும் திருப்பி அவங்ககிட்ட கொடுத்து காசாக வாங்கிக்கிங்க. தயவுசெய்து இந்த காணி கொடுக்குறது பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே கொடுக்காதீங்க. சரிங்களா? வத்தி ஸ்டாண்டு அங்கே விற்கிறாங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துடாதீங்க. நீங்கள் வேளாங்கண்ணி போனேன், வத்தி ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்தேன், அழகாக இருக்குன்னு ஒரு நாள் அழகாக இருக்கு, 2 நாள் காற்றுல பறந்து போயிடுது. சரியா? அதனால் தரமானது வாங்குங்கள். இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச காணிக்கு கொடுத்தா வேதியர் வாங்கிக்குவார். இந்த அழகிய மலர்களை 13 நாட்களை தாராளமாக தந்த திருவாளர் பெர்னாண்டஸ், திருமதி ஆனி பெர்னாண்டஸ் குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றி. இருக்காங்களா? இல்லை. பெட்ரமார்க்ஸ் லைட்டுகளை நமக்கு இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற ராபின் தேவதாஸ், அவருக்கு நன்றி. சோரா கைத்தட்டுங்க. வாழை மரம் தந்திருக்கின்ற திருவாளர் தாமஸ், திருமதி அனிதா தாமஸ் குடும்பத்தாருக்கு நன்றி. ஜோரா கைத்தட்டுங்க. இந்த பீடத்துக்கு பின்புறம் இருக்கின்ற இந்த பூமாலை அலங்காரத்தை தந்திருக்கின்ற திருவாளர் பிரகாஷ், திருமதி அமலமேரி குடும்பத்தாருக்கும் நம்முடைய நன்றி. ஜோரா கைத்தட்டுங்க. இந்த பாடல் பேப்பர்களை தயாரிப்பதற்கு உதவிய திருவாளர் ஜெஃபி, திருமதி ஜெசிதா குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றி. அவுட் சைட் ஃப்ளோர், வெளியே அந்த ஆலய முற்றத்தை பார்க்கின்ற மிக அருமையாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தாராளமாக உதவிய திருவாளர் தீபக் டாமினிக், திருமதி ரீனா பிலமினா, இந்த குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றி. ஜோரா கைத்தட்டுங்க. அதோடு இந்த கருத்துக்காக இல்லாமல் பொதுவாக விழா செலவுக்காக 10,000 ரூபாய் அதற்கு மேலும் கொடுத்திருக்கின்ற குடும்பங்கள் 4 இருக்கின்றன. அவைகள் ஜோஷி, நான் மொத்தமாக வாசிக்கிறேன், அப்புறமா கைத்தரலாம். ஜோஷி ஸ்வேதா குடும்பத்தினர், மரிய பிரகாசம், மிஸ்ஸஸ் ஜெசிந்தா குடும்பத்தினர், தங்கராஜ் மகேஸ்வரி குடும்பத்தினர், மிஸ்ஸஸ் ஜெயா ஹரி குடும்பத்தினர், இவர்களுக்கு நம்முடைய நன்றி. ஜோரா அவங்களை கைத்தட்டுங்க. அதே போன்று 5,000 ரூபாய்க்கு மேலும் கொடுத்திருக்கின்ற ஒரு 15 குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அதில் பேரை மொத்தமாக வாசிக்கிறேன், அப்போ நன்றி கைத்தட்டுங்க. திருவாளர் பால் அரைக்கும் திருமதி ஜோஸ்பின் குடும்பத்தினர், திருவாளர் ராஜமாணிக்கம் திருமதி புஷ்பா குடும்பத்தினர், திருவாளர் வின்சென்ட் ரவி, திரு ஹெலன் குடும்பத்தினர், திருவாளர் ஆல்பர்ட், திருமதி சாந்தி குடும்பத்தினர், திருவாளர் பாஸ்கர், திருமதி குழந்தை திரேசா குடும்பத்தினர், திருவாளர் பலவேந்திரம், திருமதி ஆரோக்கிய அரசி குடும்பத்தினர், திருவாளர் கிளெமன் பயஸ் ரெனால்டி குடும்பத்தினர், திருவாளர் அருள்ராஜ் மேரி அருள்ராஜ் குடும்பத்தினர், திருவாளர் லூர்தராஜ், திருமதி நிர்மல் குடும்பத்தினர், திருவாளர் பிரான்சிஸ், திருமதி ஃப்ளோரா குடும்பத்தினர், திருவாளர் தம்பன் ரொசாரியோ லக்ஷ்மி குடும்பத்தினர், திருவாளர் முத்துராஜன் பிரியங்கா குடும்பத்தினர், திருவாளர் பிரான்சிஸ் சேவியர், திருமதி ஜாய் மேரி குடும்பத்தினர், திருவாளர் லாசர் கல்பனா குடும்பத்தினர், திருவாளர் பிரான்சிஸ் ஆரோக்கிய மரி குடும்பத்தினர், இவர்கள் எல்லாருக்கும் ஜோரா கைத்தட்டி நன்றி சொல்லுவோம்.
உடல் உழைப்பை தந்தவர்கள், பொருள் தந்தவர்கள், ஜெபத்தால் எங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த பவனியிலே பங்கு பெற்று ஜெபிக்க இருக்கின்ற உங்களுக்கும் நன்றி. இவர்கள் அனைவருக்குமாக எழுந்து நின்று ஜெபிப்போமா? அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இந்த குடும்பங்களிலே உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள், பல்வேறு பிரச்சனைகளை மனந்து போயினர்கள், முக்கிய கருத்துக்காக இந்த பொருத்தனை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக தொடர்ந்து செபிப்போம். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த குடும்பங்கள் இருக்கிற எல்லா வயதானவர்களுக்காகவும் சிறு குழந்தைகளுக்காகவும் ஜெயிப்போம். வயதானவருக்கு நற்ற உடற்சுகமும் பிள்ளைகளால் ஆறுதலும் கடைசி நாள் வரையிலே மன நிறைவும் தரவும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் நல்ல உடற்சுகமும் நல்ல குறிக்கோளும் தந்து இறையருளிலே அவர்கள் வளர்ந்திடவும் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, திருப்பலிக்கு முன்பாக குழந்தைகளுக்கு ஒரு சிறு பாடல் போட்டி நடத்தினோம். பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஜோரா கைத்தட்டுங்க. முதல் பரிசு ஐடாவா? ஓகே, ஐடா ஃபெபியா. ஏன்னா வாயில் நுழையிற மாதிரி பேர் வைக்கக்கூடாதா? ஒரு காமாட்சி, மீனாட்சி, அது மாதிரி. ஐடா இருக்காங்களா? இல்லையா? எலிசபெத் வாங்க, ஜோரா கைத்தட்டுங்க. இரண்டாவது பரிசு பிளஸ்ஸி கேத்ரின். ஃபென்டாஸ்டிக் சிங்கிங் வேறு பிராக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. பிளஸ்ஸி அண்ட் கேத்ரின் இருக்காங்களா? வாங்க. நம்ம எல்லா பரிசு ஒரே குடும்பத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, மூன்றாவது பரிசு கிளாரா அண்ட் ஐடா ஃபெபிஷா. சாரி, ஓகே. மற்ற ஆறுதல் பரிசும் இருக்கிறது. கேத்ரின், எலிசபெத், வேறு பேர்லாம் ஜோரி. ஜோவல் ஆகிஷ் ஆறுதல் பரிசு. கனிஷ், சகா, நிஷிகா, லௌரா, கிளாரா, ஜோஹனா, சூசன், மார்க் அண்ணாவுடைய பையன். எத்தனையோ பையன் இருக்காங்கண்ணா அவருக்கு? பாட்டு பாடினவன் யாரா? யாரா அந்த பையன்? வாடா, நான் தான் அந்த பையன், வாடா. மார்க் அவன் தானா? அவன் பாடல. வாடா, யாரா பாடுறது? அவன் பாடலங்க. இந்த பின்னாடி இருக்கான். மார்க் அண்ணன் நிறைய பையன் இருப்பாங்க. ஏன்னா மார்க் அண்ணன் நல்லாவே தெரியும், அவன் பையனா இருக்குன்னு தெரியும், அதனால கரெக்டாக பண்ணலாம். அவன் பேரு சமாதானம் பண்ணான் இல்லைங்களா? அவன் பேர் என்னடா? இக்னேஷியஸ், சமாதான தூதுவர். அவருக்கு இன்னைக்கு பேரை வச்சிடலாம், சமாதான தூதுவர். அவருக்கு பிரைஸ் கொடுங்க. ஓகே, அவனுக்கு ஒன்று கொடுங்க, அவன் அண்ணனுக்கு கொடுங்க. பாட்டு பாடலாம். இப்போ சமாதானம் பண்ணுங்க. அவன் அண்ணனுக்கு கொடுங்க, 2 பேரும். இல்லை அவன் மறுபடியும் சண்டை போடக்கூடாது பாருங்க. ஓகே ஓகே, ஸோ வெரி குட். பாடல் குழுவினர் இப்பொழுது நன்றி பாடல் பாடுவார்கள். அந்தோனியார் பாடல் பாடுவார்கள். அங்கே எல்லாரும் நிற்க முடியுமா தெரியல. எப்படி எல்லாரும் போகணுமா? எப்படிங்க? நீங்கள் மட்டும் நீங்கள் இங்கே இருங்கள். அடுத்த எல்இடி ஸ்க்ரீன்லாம் வச்சுருங்க, மானிட்டர்லாம் வச்சுருந்தா பார்த்துருக்கலாம். சரியா? ஓகே. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பாடல். பதுவ அந்தோனியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்க வந்தோ. கஸ்பாவில் வாழ்பவரே, உமக்கு நன்றி சொல்லி பாட வந்தோ. பதுவ அந்தோனியாரே, உங்க பாதம்